இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. கடவுளை பற்றிய நம் புரிதலும் ஒருவர் மற்றவரை பற்றிய நம் புரிதலும் நம் அன்றாட வாழ்க்கை அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் சில நேரங்களில் இரத்தமும் சதையும் சார்ந்த அளவிலும், சில நேரங்களில் கடவுளின் வெளிப்பாட்டு நிலையிலும் இருக்கின்றன. முந்தைய நிலையிலிருந்து பிந்தைய நிலைக்கு செல்லும் போது நாம் மற்றவர்களையும் இறைவனையும் நெருங்கி வர முடிகின்றது. இயேசு எனக்கு யார் என்ற கேள்விக்கு நாம் விடையளிக்க வேண்டிய இந்நாளில் கடவுளின் வெளிப்பாட்டின் ஞானத்தை வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான புனித பனிமய மாதாவின் அன்பு பக்தர்களே, அன்பு இறை மக்களே, பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு இறைமகன் மெசியா என்று சொல்லி அழைப்பதோடு மட்டுமல்லாது நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறது. இயேசு இறைமகன். விவிலியத்திலே பல நிகழ்வுகள் நமக்கு சான்றாக உள்ளது.
இயேசு அவருடைய பணிவாழ்வும் அவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய சான்றாக நமக்கு அமைகிறது. அருமையான அன்பு உள்ளங்களே, இந்த நாளில் அத்தகைய நம் ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மீது நம்பிக்கை கொள்ள தடையாய் இருக்கிற அனைத்து குற்றங்குறை பலவீன பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அவைகளுக்காக நாம் மனவருந்துவோம். திருப்பலிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உட்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உடச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
கற்று தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தரும். அதனால் மாறி வரும் உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 22 19 முதல் 23 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முறை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தனர், அவராலே உண்டாயினர், அவருக்காகவே இருக்கின்றனர். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 36 வரை. சகோதர சகோதரிகளே,
கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை அழகானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அற்பற்றவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துன்புறும் வேளையில் உன்னை நான் கூப்பிட்டார்.
விடுவிப்பேன் என்றாயே. அப்பா அப்பா கூப்பிடுறேன் தப்பாமல் காத்திட இறங்குமையா. அப்பா அப்பா கூப்பிடுறேன் தப்பாமல் காத்திட இறங்குமையா இறங்குமையா. துன்புறும் வேளையில் உம்மை நான் கூப்பிட்டால் விடுவிப்பேன் என்றாயே. மனிதனை நம்பினேன், செல்வத்தை தேடினேன், எல்லாம் சென்றிடுமே. மனிதனை நம்பினேன், செல்வத்தை தேடினேன், எல்லாம் சென்றிடுமே. உந்தன் திருவடி எந்தன் சரணாகதி, உந்தன் திருவடி எந்தன் சரணாகதி என்றே வந்து விட்டேன், என்றே வந்து விட்டேன். துன்புறும் வேளையில் உம்மை நான் கூப்பிட்டால் விடுவிப்பேன் என்றாயே. விடுவிப்பேன் என்றாயே. இயேசுவில் பிரியமான அன்பு நிறை உள்ளங்களே, இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்றும் மெசியா என்றும் நாம் வெறுமனவே அழைப்பதோடு மட்டுமல்ல, அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற நிறைவான அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நாள் வழிபாட்டிலே பங்கெடுக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருக்கோவிலிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. கத்தோலிக்க திருக்கோவிலிலிருந்து வழிபாட்டிலே கலந்து கொண்டு வெளியே வந்த ஒரு யூத பெண் அவள். அந்த யூத பெண்ணை எதிர்பாராத விதமாக பார்த்த ஒரு கத்தோலிக்க பெண்ணானவள் வியந்து போய் பார்க்கிறார். இது எப்படி, இது எங்கனம் என்பதை போல அவருடைய பார்வை இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அப்போது அந்த பெண் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமாய் இருந்ததனால் அந்த பெண்ணை பார்த்து இவ்வாறு அவர் கேட்கிறார். பொதுவாக யூதர்கள் இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வதில்லையே. அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் ஒரு யூத சமயத்தை சார்ந்தவர்கள் எப்படி இந்த ஆலயத்திலே வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியும்? இதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கத்தோலிக்கராக மாறிவிட்டீர்களோ என்கிற ஒரு இடத்தை அவர் பதிவு செய்து கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் யூத சமயத்தை சார்ந்த பெண்ணாகத்தான் இருக்கிறேன், நான் கத்தோலிக்கராக மாறவில்லை என்று பதில் சொல்லுகிறார். இதை சொல்லிவிட்டு மேலும் அவர் தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தை, யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வாறு அறியப்பட்டனமா இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்தார். அவர் வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு நபரால் அது முடியாது. அவர் இறைமகன் என்பதற்கு அடிப்படையான விசுவாசம் இதுவே போதுமே. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த வெற்றிகரமான அந்த நிகழ்வு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் இவர் இறைமகன் என்பதையே உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வும் அவர் செய்திட்ட ஒவ்வொரு பணிகளையும் ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அவர் இறைமகன் தான் என்கிற எண்ணத்தை எனக்கு கொடுக்கிறது. ஆகவேத்தான் இயேசு இறைமகன் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொள்கிற வகையில் இதோ இந்த ஆலயத்தின் வழிபாட்டிலே நான் கலந்து கொண்டேன் என்று யூத பெண் சொன்னார். இதை கேட்ட கத்தோலிக்க பெண்ணுக்கு
சீடர்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை அவருடைய வாழ்வில் இருந்தது. அருமையான அன்புள்ளவர்களே, சாதாரணமாக ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனம் அல்லது இயக்கமாக இருக்கிற பொழுது இடையிடையே அதற்குண்டான ஆய்வு இருக்க வேண்டும். அந்த இயக்கத்தை, நிறுவனத்தை நாம் ஆய்வுபடுத்தி பார்க்கும்போது என்ன நமக்கு தோன்றும் என்றால், அதனுடைய கடந்த கால அதனுடைய நிலைப்பாடு என்ன, எதிர்கால நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன தேவைப்படுகிறது, இன்னும் வெற்றிகரமாக இந்த இயக்கமும் இந்த நிறுவனமும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவைப்படுகிறது என்பது நமக்கு புரிய வரும். அதுபோலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறை பணியை, இறையாட்சி பணியை தொடங்குவதற்கு முன் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்து இந்த இறையாட்சி பணியை மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சுய ஆய்வு, தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்திக் கொள்கிற இந்த ஆய்வு, அவர்கள் தன்னை அறிய வேண்டும், நான் அவர்கள் அறிந்திருப்பதை போல அவர்களும் தன்னை அறிய வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த இடத்தில் 2 கேள்விகளை பதிவு செய்வதுதான் இன்றைய வாசகத்தினுடைய மையமாக வருகிறது. அப்போ முதல் கேள்வி நம் ஆண்டவர் இயேசு கேட்கிற கேள்வி, மானிட மகனை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை முதலில் கேட்கிறார். இதை சொன்ன உடனே சீடர்கள் ஆங்காங்கே சொல்லுகிற பதில் எதுவாக இருக்கிறது சொன்னால், தங்களை ஒரு திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள், மானிட மகன் ஒரு திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரோமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் இறைவாக்கினர் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி என்று பலதரப்பட்ட அந்த பதிலை அவர் அவருடைய இயல்பிலே எடுத்து சொல்லுகிறார்கள். அருமையான அன்புள்ளவர்களே, இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, இந்த சீடர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் அல்லது இந்த பதில் அனைத்தும் மக்களுடைய எண்ணத்தின் ஓட்டங்களை இவர்கள் இங்கே எடுத்து சொல்லுகிற ஒரு இடமாக இருக்கிறது. இப்படி சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானாக, எலியாவாக, எரோமியாவாக, இறைவாக்கினர் ஒருவராக இப்படி மக்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு அதை அறிந்து கொள்கிறார். மேலும் கூடுதலான ஒரு கேள்வி அவர் கேட்கிற போது, அருமையான அன்புள்ளங்களே, இந்த முதல் கேள்வியிலே இந்த 3 இடங்களை யார் நமக்கு வர வேண்டும், இந்த நம்பிக்கை எப்படி நம் மக்களுக்கு வந்திருக்க வேண்டும், சில நேரங்களில் அதையும் சிந்திக்கலாம். யார் திருமுழுக்கு யோவான் என்று சொன்னது? மானிட மகன் ஒரு திருமுழுக்கு யோவான் என்று யார் சொல்லியிருக்க முடியும்? ஏரோது சொன்னார். ஏனென்றால் அவருடைய பணிகளை பார்த்த ஏரோது வியந்து அசந்து போய் இவர் திருமுழுக்கு யோவான் என்ற இடத்துக்கு வருகிறார். அதே போல இவர் எலியா என்று எப்படி சொல்ல முடியும்? சுழல் காற்று மத்தியில விண்ணகத்திலே எடுத்து செல்லக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, அந்த எலியா ஆண்டவர் வருமுன், அந்த நாளுக்கு முன் அவர் மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கையில இருந்த அந்த மக்கள் இவர் எலியாவாக இருப்பார் என்று சொன்னார்கள். அதே போல எரேமியா அவருடைய இறப்பு செய்தியானது திருவிவிலியத்திலே அவ்வளவாக சொல்லியிருக்கப்படவில்லை என்கிற அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்த மக்கள், இருந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இவர் ஒருவேளை இறைவாக்கினரான எரேமியாவாக இருப்பாரோ, இப்படித்தான் அவர்கள் அறிந்து கொண்ட விதத்தில் சொன்னார்கள். இதை அறிந்து கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து 2வது கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அழகாக கேட்கிறார். அருமையான அன்புள்ளவர்களே, அவர் இந்த இடத்தில் உணர்த்த வரக்கூடிய பகுதியே இதுதான். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்கிற கேள்விக்கு வரும்போது சீடர்களுடைய சார்பாக இன்னுமாய் முந்திக் கொண்டு சொல்லுகிற இடத்திலே அங்கே பேதுரு சொல்கிற வார்த்தை, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். இப்ப அருமையான அன்புள்ளவர்களே, அந்த இடத்திலே அந்த வார்த்தையை ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்குவார். அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இடத்திலே இருந்த வார்த்தையா, அல்லது இப்படி வருமா வராதா என்ற ஒரு இடம் அங்கே நமக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், அங்கே பாருங்கள், இது மனிதன் உனக்கு வெளிப்படுத்திய வார்த்தை அல்ல என்று அந்த இடம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இறைவன் தந்தையானவர் இவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் அவர் எதிர்பார்த்த மிகப்பெரிய காரியம். அதை கேட்டவுடனே ஆண்டவர் இயேசு வியந்து அங்கே சொல்லுகிற வார்த்தை, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்ற
மறை உண்மைகளை கடவுள் தாமே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் யாராலும் அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது. நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 11:25 படிக்கிறோம். அத்தகைய இறை உண்மையை குழந்தைகளுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். இல்லை என்றால் குழந்தை மனம் உள்ளவருக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். அப்போ பேதுரு குழந்தை மனம் உள்ளவராக இருந்தார். ஏனெனில் எந்த சூழலிலும் அதை முந்திக் கொண்டு சொல்வார். எந்த காரியத்தையும் எடுத்து செய்வதிலே அவர் முன்புறமாக இருப்பார், விரைவாக செயல்படுவார். குழந்தை மனம் கொண்ட அந்த பேதுருவை தந்தையாம் இறைவன் அந்த உண்மையை வெளிப்படுத்தி சொல்கிறார். அருமையான அன்பு உள்ளவர்களே, பார்க்கிறோம். முதலிலே மக்கள் என்ன சொன்னார்கள், அதன் பிறகு சீடர்கள் என்ன சொன்னார்கள். இந்த இரண்டையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை, இதை யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம். நமக்கு ஒரு கேள்வி வரும். அவர் தெரிந்து கொண்ட அல்லது அறிய வேண்டிய காரியம் அறிந்த பிறகு ஏன் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்? அப்பேற்பட்ட பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, நீயே இந்த திரு அவையினுடைய தலைவராவாய், உன்னுடைய இடத்தில் உன்னை இந்த திரு அவையினுடைய இடத்திலே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி, திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அதிகாரத்தோடு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை ஏன் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால், இங்கேதான் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்புள்ளவர்களே, யூதர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீடர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய அறிதலும் புரிதலும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மெசியா ஒரு அரசியல் மெசியா என்கிற எண்ணம் தான் இவருடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருந்தது. அது என்ன அரசியல் மெசியா? ரோமியர்களுடைய ஆட்சியில எல்லா விதமான அடிமை நிலையில கிடக்கக்கூடிய அவர்களை இந்த மெசியா விடுவித்து மீண்டும் அரசை நிலைநாட்டுவார் என்கிற எண்ணம் தான் இந்த யூதர்களுக்கும் சரி இந்த சீடர்களுக்கும் உள்ளத்தில் இருந்ததை தவிர, இவர் துன்புறும் மெசியா என்கிற இடம் இவர்களால் அதை உணர முடியவில்லை. முதல் நிலை. இரண்டாவது காரியம், அருமையான அன்புள்ளவர்களே, பார்க்கிறோம். இந்த மெசியாவுடைய ஆட்சி என்பது பகைவரிடத்தில் இருந்து அந்த நிலையை பிடுங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை என்று சொல்லி அர்த்தமல்ல. பாவங்களுக்குள் வாழக்கூடிய நம்மை, இந்த சமுதாயத்தை விடுதலைக்கு கொண்டு வரக்கூடிய மெசியா இந்த மெசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளவர்களே, இதை யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்ப பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, அப்ப நடைமுறை வாழ்க்கையில இது அரசியல் மெசியா, அடுத்தது துன்புறு மெசியா. இப்ப அரசியல் மெசியா என்கிற பார்வையில ஒருவேளை நாம் வாழ கற்றுக்கொண்டால், எங்குவெல்லாம் நீதி அநீதியாகிறதோ அங்கே நாம் கேட்கக்கூடிய துடிப்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். துன்புறு மெசியா என்கிற எண்ணம் எங்கே வருகிறதோ அங்கே நம்முடைய துன்பம் அல்லது மற்றவருடைய துன்பம் நாம் பகிர்ந்து கொள்கிற போது, சகோதரத்துவ நிலையில ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற நிலையில, பகிர்ந்து கொள்கிற நிலையில அந்த ஆண்டவர் இயேசுவை உறுதி செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் நமது பார்வை, நமது எண்ணம் ஆண்டவர் இயேசுவை எப்படி கொண்டு செல்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்வாமை. ஆகவே அருமையான அன்புள்ளவரே, ஆண்டவர் இயேசு இறைமகன் மெசியா என்று நம்புவதை தவிர இந்த உலகத்தை வெல்லுவோர் யார்? யோவான் 1 யோவான் அதிகாரம் 5:5. அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசுவை இறைமகன் என்று சொல்லி, அவரே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நாம் நம்பும் போது இந்த உலகத்தை, உலக காரியங்களிலிருந்து நாம் வெல்ல முடியும். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை முழுவதும் ஒப்புக்கொள்வோம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, அருமையான நேரத்துக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காணொலி வழியாக ஆண்டவர் இயேசுவை இறைமகன் என்றும் வாழும் கடவுளின் மகன் மெசியா என்கிற நம்பிக்கையிலே வாழுகிற போது இந்த உலக காரியத்தை நாங்கள் வெல்ல முடியும் என்கிற இறை வார்த்தைக்கு ஆண்டவரே, உமகன் இயேசுவை அந்த அவை கடவுளே, அவரை நாங்கள் முழுமையாய் நம்புகிற நிலைக்கு எங்களை ஆழப்படுத்தும். எங்களுடைய விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்தப்படுவதாக, எங்களுடைய நம்பிக்கை நங்கூரமாக்கப்படுவதாக. எங்களுடைய குடும்ப வாழ்விலே சில நேரம் துயரம் துன்பம் வாட்டுகிற போது, ஆண்டவர் எங்களை கைவிட்டு மாதா எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அவதிப்படுகிற, வேதனைப்படுகிற, அவநம்பிக்கை கொள்ளுகிற சமுதாயத்தின் மத்தியிலே நான் உங்களோடு இருக்கிறேன். யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவம், யாவை இறைவன் கொடுத்த வாக்கு தத்துவம், யோசுவா வீரர்கள் தைரியமாயிரு, ஒருபோதும் கவலைப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னதை போல ஆண்டவரே, தகப்பனே,
இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் துன்பப்படுகிற வேலையில, நாங்கள் சோதிக்கப்படுகிற வேலையில எங்களுக்கு வா, எங்களோடு பேசு, எங்களுடைய நிலையில எங்களோடு வா. எங்களுக்கு ஏதோ துன்ப சோதனை நேரங்களை எங்களை வாழ்த்துகிற போது நம்பிக்கை இன்னும் அதிகமாகி நாங்கள் குடும்ப வாழ்வில நாங்கள் எதிர்கொண்டு செல்ல வழித்தார். இடமாய் பலவிதமான நோய்களிலே வேதனைப்படுகிற பிள்ளைகள், இன்னும் இந்த கொரோனா வியாதியினால், தொற்று வியாதியினால் பயப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அந்தவரே உடைய நம்பிக்கையிலே அவர்கள் மீண்டும் பழைய நிலையை வந்து இந்த வாழ்வை அடைவதற்கான ஆற்றலை தான் ஒப்புக் கொடுக்கிறேன். பணிமய மாதாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நம்பிக்கையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நமது நம்பிக்கை நிறைந்த விண்ணப்பங்களை அன்னை மரியா நமது பணிமய தாயின் பரிந்துரையோடு கேட்டு நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, நீரே மெசியா என்றும் திருமகளின் மேல் உள்ள நம்பிக்கையை அறிக்கையிட்ட பேதுருவின் மேல் கட்டப்பட்ட உம் திருச்சபை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்னும் இறையல் மதிப்பீடுகளில் நாளும் வளர வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, வாழ்வின் துன்பங்களில் அலைக்கழிக்கப்படும் போது உம்மையை நாங்கள் பற்றிக் கொள்ளவும், உம்மை போல தீமையின் மேல் வெற்றி காணவும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
தொடர்ந்து முன்னோக்கி வளர தேவையான உழைப்பையும் கூட்டாற்றலையும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவை நிமித்தம் மௌனமாக ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, உமது அன்னையும் தாயுமாயிருக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை எல்லாம் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த கருணையின் பார்வையை எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக அவருடைய மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கு நமக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எப்பொழுதும் அறிக்கையிட்டு என்னாலும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை கொடி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தன்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளுமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மலை மாவட்டத்தின் ஆயர் மேதக பங்குனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும். இரக்கமுள்ள தந்தையே, இறைவா, இந்நாளில் திருப்பலி உபயமாக சுவானா ரியா பிறந்த நாளிலே உம்முடைய தெய்வீக வல்லமை, இந்த பிரசன்னம் அந்த குழந்தைக்கு மேலும் ஆசீர்வாதம் தரவும், குடும்பம் உம்மால் வழிநடத்தப்படவும், மேலும் குறைமங்கலம் தா அருள் பிரகாசம் உடைய குடும்ப வாழ்விலே இந்த குடும்பத்தாருக்கு பல வழியாய் நடந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாளையம் விக்டர் பால்ராஜ் மோசி அந்த குடும்பத்தில் வீடு விரிவுபடுத்தப்பட்ட நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த இல்லத்திலும் வாழ்வோருக்கு கிடைக்க ஜபிக்கப்படுகிறது. மேலும் நன்றி திருப்பலியாக திரு ஜெயசீலன் பிரசன்சியா குடும்பத்திலே நிகழ்ந்த மாதாவால் நடந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 33வது திருமண நாள், அந்த நாளிலே அந்த குடும்பத்தார் ஜெயசீலன் பிரசன்சியா கனிமயமாதா பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் அவர்கள் பெற்றெடுத்த அன்பு பிள்ளைகள் ஜே மைக்கேல், நிஷாந்த், ஜே பிரான்சிஸ், ஷெல்டன், இந்த பிள்ளைகள் மேலும் இறை பராமரிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் நிறைந்து வாழ எதிர்நோக்கி இருக்கிற காரியம் அனைத்தும் அனுகூலமாக புரிந்தரலும். மேலும் இந்த
பால் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்கு ஞானமும் தெய்வ பக்தியும் தரும்படியாய் ஜெபிக்கப்படுகிறது. இடமாக இந்த காணொலி வழியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களும் காணொலி முன் அமர்ந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் குடும்பத்திலே உடல் உள்ள நலமும் குடும்ப சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் அனைத்தும் சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறவும் ஏதொரு தடையில்லாதபடி ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இந்த மகன மண்டலத்தில் வாழ்ந்து பாவம் வந்து அடைந்த அனைவருக்காகவும் குறிப்பாக இந்நாளிலே தாலரோசா எல் பெட்ரோ இவர்களுடைய ஆன்மா இலைப்பாற்றிற்காகவும் யாரும் அணியாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர் பெறுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயின் புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருவரோடு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரிடமிருந்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரம் உயர்த்தி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு வழக்கும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்வாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீங்கள் வீட்டில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருங்கள், நான் ஆனந்தம் அடையும்.
இயேசுவில் பிரியமான புனித பனிமய மாதாவின் அன்பு உள்ளங்களே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மட்டும் காணொளி வழியாக இறை மக்களாகிய உங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணிக்கெல்லாம் ஆயத்தமாக இருங்கள். 7 மணி முதல் 8 மணி வரை ஞாயிறு திருப்பலியை காணொளி வழியாக அவரவர் தம் இல்லங்களில் இருந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த திருப்பலிக்கு வேண்டிய உபய கருத்துக்கள் அந்த வாரத்திலே நீங்கள் பங்கு தந்தையிடமோ அல்லது கோவில் பணி செய்யக்கூடிய திரு அருள் மற்றும் ஜேசுதாஸ் இவரிடத்திலே திருப்பலி உபய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த திருப்பலி கருத்துக்கள் ஞாயிறு திருப்பலியிலே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கிளை கிராமம் கவுல்பாளையத்திலே நம்ம மாநில அரசின் அனுமதி நமது ஆலயத்திற்கு கிடைக்கும் வரை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் 5:30 மணிக்கெல்லாம் திருப்பலி இருக்கும். ஒவ்வொரு வாரத்திலும் செவ்வாய்க்கிழமையில் மட்டும் புனித பதுவை அந்தோணியாருடைய சிறப்பு இடமாக இருப்பதனால், அது மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமை பொது ஊரடங்கு அனுசரிப்பு இருப்பதனால் நாம் செவ்வாய்க்கிழமையில் மாலை 5:30 மணிக்கு சாதாரண முறையில் திருப்பலி இருக்கும். எந்த ஒரு செவ்வாய்க்கிழமையும் புனித பதுவை அந்தோணியாரின் தேரோ அல்லது சிறப்பு நிகழ்வோ இருக்காது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாதாரண முறைப்படி மாலை திருப்பலி 5:30 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பங்கு தளத்திலே இருக்கக்கூடிய பங்கு மக்களுடைய ஆன்மீக, குறிப்பாக அருள் சாதனங்கள், ஞானஸ்தானம், திருமணம் மற்ற காரியங்கள் அனைத்தும் நாம் ஏற்கனவே சொன்னது போல கவுல்பாளைய ஆலயத்திலே சிறப்பிக்கப்படும். கடந்த நாளிலே ஞானஸ்தானம், 2 கல்யாணங்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான அன்புள்ளவரை இனி வரும் நாட்களிலும் நமக்கு அனுமதி நமது ஆலயத்திற்கு கிடைக்கும் வரை கிளை கிராமம் புனித பதுவை அந்தோணியார் ஆலயத்திலே அத்தகைய சிறப்பு காரியங்கள் நிகழும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த காணொளி நிகழ்ச்சியை சிறப்பாக திருப்பலியை அழகூர நமக்கு உதவிட்ட நமது பாடகர் குழு மற்றும் காணொளி சார்ந்த வகையிலே உதவி செய்திட்ட அன்பு உள்ளங்களுக்கு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னை மரியாவுடைய பரிந்துரை தொடர்ந்து நமக்கு இருக்கும்படியாய் வர வேண்டி நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறைவன் பேரையும் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அனைவரும் ஆயத்தமாகும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் இருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்படும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாம் நமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோம்.
நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எங்கள் பங்கின் பாதுகாவலியாகி புனித கனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.